குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இலக்கண பகுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புக்கு உங்ககிட்ட கிடையாது. இது பைந்தமிழ் பயிற்சி இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கண புக்கில் இருந்து தான் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். இதுக்கு புக்கு இல்லாதனால ரஃப் நோட் எடுத்து நான் என்னென்ன சொல்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் பிக்சர்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சர்லாம் நீங்கள் வரையணுங்கிற அவசியம் இல்லை. லெட்டர்ஸில் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, பயிற்சிக்கு போகலாமா? இன்றைக்கி நம்ம முதல்ல பார்க்க போகிறது, போன வகுப்பில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அகர வரிசை, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எப்படி நம்ம அகர வரிசையில் எழுதுறது, இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பார்த்தோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அதாவது எழுத்து எப்படி பிரிக்கிறது, உயிர்மெய் எழுத்து மெய் எழுத்து அப்படிங்கிறது எல்லாம் எப்படி பிரிக்கிறதுங்கிறதெல்லாம் பார்த்தோம். இந்த வகுப்பில் பார்த்தோம் அப்படின்னா அந்த உயிர்மெய் எழுத்துகள் இருக்கா இல்லையா, அந்த உயிர்மெய் எழுத்துகளில் ஓரெழுத்து சொற்கள் அப்படின்னு சொல்கிறது. அதாவது ஒரு எழுத்தே பொருளை கொடுக்கக்கூடிய சொல்லாக இருக்குது. அந்த ஓரெழுத்து சொற்கள் மொத்தம் 42 இருக்குது. அந்த 42 எழுத்துக்களில் இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த படத்தில், அந்த படத்திற்கு தகுந்த சொற்கள் ஓரெழுத்து சொல் எது அப்படிங்கிறத நம்ம எடுத்து எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், முதல் படத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பசு. நம்ம பால் கொடுக்குமா இல்லையா, அந்த விலங்கைத்தான் நம்ம சொல்கிற பசுன்னு. இதை எந்த மாதிரியான ஓரெழுத்து சொல்லால் குறிப்போம் அப்படின்னு சொன்னால், ஓரெழுத்து சொல்னா என்ன, ஒரு எழுத்தே பொருள் கொடுக்கக்கூடிய சொல்லாக அமைவது. சரியா? இப்போ இதில் படத்தில் இருக்கிற இந்த பசு அப்படிங்கிறதுக்கு என்ன ஓரெழுத்து சொல் அப்படின்னா ஆங்கிறது தான் அதோட ஓரெழுத்து சொல். சரியா? இப்போ பசுவை நம்ம என்ன சொல்லால் குறிப்போம் அப்படின்னா ஆ அப்படிங்கிற ஓரெழுத்து சொல்லால் குறிப்போம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, கை கொடுத்துருக்காங்களா இல்லையா, அதை எந்த ஓரெழுத்து சொல் அப்படின்னா இதை நம்ம கரம்னு சொல்லுவோம். சரியா? இதுக்கு ஓரெழுத்து சொல் என்னென்னா கை. சரியா? உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும், என்ன அப்படின்னா மேம் இங்கே இந்த நான் மாதிரி சுழிச்சுட்டு போட்டிருக்கீங்க, அதுக்கப்புறம் கா போட்டிருக்கீங்க, இது ரெண்டும் சேர்ந்து 2 எழுத்து தானே, நீங்கள் எப்படி ஓரெழுத்து சொல்கிறீங்கன்னா அந்த தப்பாக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. நம்ம ஐ வரிசையில் கைங்கை செய் படிப்புமா இல்லையா, அதுவும் ஓரெழுத்து சொல் தான். சரியா? அது ஒரே எழுத்து தான். சரியாம்மா? இப்போ கை அப்படிங்கிறதும் ஓரெழுத்து சொல் தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நெருப்பு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்களா. நெருப்புக்கு நம்ம ஓரெழுத்து சொல் என்ன வரும் அப்படின்னா தீ. சரியா? ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இந்த படத்தில் நாக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சரியா? நாக்குக்கு ஓரெழுத்து சொல் என்ன அப்படின்னா நா, நெடில் நா. சரியா? நான் போட்டு துணைக்கால் கொடுத்தாலும் அது எத்தனை எழுத்து, ஒரே எழுத்து தான். அப்போ நெடில் நா அப்படிங்கிறது நாக்கை குறிக்கக்கூடிய ஓரெழுத்து சொல். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு அரசருடைய உருவம் கொடுத்துருக்காங்க. அரசரை எந்த ஓரெழுத்து சொல்லால் குறிப்போம் அப்படின்னா கோ அப்படிங்கிற ஓரெழுத்து சொல்லால் குறிப்போம். ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சாக்கு மாதிரி அதாவது எதை பொருளெல்லாம் வாங்கறதுக்கு நம்ம எடுத்துகிட்டு போவோமா இல்லையா, அந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்களா இல்லையா, அதற்கு பேர் என்ன அப்படின்னா பை அப்படிங்கிறதா அதோட ஓரெழுத்து சொல். சரியா? இப்போது ஒவ்வொரு பிக்சருக்கும் தகுந்த ஓரெழுத்து சொல் என்னங்கிறத எழுதி மறுபடியும் இதை பார்க்கலாம். பாருங்கள், பசு அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன ஓரெழுத்து சொல் சொல்லியிருக்கோம், ஆ அப்படிங்கிற ஓரெழுத்து சொல் சொல்லியிருக்கோம். பசு அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்கோம்னா நம்ம ஆ அப்படிங்கிற ஓரெழுத்து சொல்ல சொல்லியிருக்கோம். அடுத்தது கரம் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா கை அப்படிங்கிற ஓரெழுத்து சொல் சொல்லியிருக்கோம். அடுத்தது நெருப்பு அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா தீ அப்படிங்கிறது அதோட ஓரெழுத்து சொல். அடுத்தது பார்த்திங்கன்னா நாக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்கோம், நா அப்படிங்கிறது அதோட ஓரெழுத்து சொல். அடுத்தது பார்த்திங்கன்னா அரசர் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்கோம், கோ அப்படிங்கிறது தான் அதோட ஓரெழுத்து சொல். அடுத்து இந்த சாக்கு மாதிரி இருக்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்கோம், பை அப்படிங்கிறது அதோட ஓரெழுத்து சொல். ஓகேவா? பசுனா ஆ, கைனா கரம்க்கு கை, நெருப்புக்கு தீ, நாக்குக்கு நா, அரசருக்கு கோ, பை அந்த சாக்கு மாதிரி இருக்கிறதுக்கு பை அப்படிங்கிற ஓரெழுத்து சொல்லால் நம்ம குறிச்சிருக்கோம். இப்போ ஓரெழுத்து சொற்கள்லாம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குமா? அடுத்தது பார்க்கலாமா?
பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு சில ஓரெழுத்து சொற்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எதிர்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு அந்த ஓரெழுத்து சொற்களுக்கான 2 பொருள்கள் சரியா கொடுத்துருக்காங்க. சரியா, அந்த 2 பொருள்களை தான் நம்ம இதுக்கு வந்து பொருத்தணும். சரியா, ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுக்கு ஒன்று ஏற்கனவே தெரியும். மானா மாம்பழம் அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா மா அப்படின்னா மாபெரும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அப்படின்னு சொல்லுது. மாபெரிய மலை அப்படின்னா மிகப்பெரிய மலைன்னு சொல்லுவோமா இல்லையா, அதைத்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மானா பெரிய அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தீனா என்ன நம்ம பார்த்தா ஃபஸ்ட்டு நெருப்பு அப்படிங்கிறது பார்த்தோமா இல்லையா, அது இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு இன்னொரு பொருள் என்னென்னா அனல். சரியா, அப்போ தீ அப்படிங்கிறதுக்கு நெருப்பு அனல் அப்படின்னு சொல்லிட்டு 2 பொருள் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா தை அப்படிங்கிறது நம்ம படித்தது ஞாபகம் இருக்கா? என்னது? தமிழ் மாதங்களில் 1 தை அப்படிங்கிறது. அப்போ இங்கே கொடுத்துருக்காங்களா இல்லையா, மாதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ தை அப்படிங்கிறது மாதம்க்கு நம்ம மேட்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் தை அப்படிங்கிறதும் தைத்தல் அப்படிங்கிற ஒரு பொருள்லையும் வரும். கிழிஞ்ச ஒரு துணி இருந்தது அப்படின்னா அதை தைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா, அந்த ஒரு பொருளையும் கொடுக்கும். அப்போ தை அப்படிங்கிறது மாதம் அப்புறம் தைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு 2 பொருள்களில் வரும். அடுத்தது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பை அப்படின்னா என்ன சொல்லி பார்த்தோம் அந்த ஓரெழுத்து சொற்களில் பை சாக்கு அப்படிங்கிற ஒரு பொருள் கொடுக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பை அப்படின்னா பசுமை, அதாவது நல்லா புல்லெல்லாம் விளைஞ்சு நெல் பயிர் விளைஞ்சு நிற்குமா இல்லையா, அந்த வயலை பார்த்தா ரொம்ப பச்சை பசேன்னு இருக்குமா இல்லையா, அதுக்கும் பை அப்படிங்கிற பொருள் பொருந்தும். அப்போ பைனா பசுமை அப்படிங்கிற பொருளையும் கொடுக்கும். அடுத்தது பூங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். நம்ம தலையிலலாம் வைப்போமா இல்லையா, அதற்கு இன்னொரு பேர் சொல்லுவோம் மலர். அப்போ மலருங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ பூனா மலருங்கிற ஒரு பொருள் குறிக்கும். அப்புறம் என்ன வருது, பூமி அப்படிங்கிற இன்னொரு பொருளையும் குறிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வை அப்படிங்கிறது என்னது, அது பார்த்திங்கன்னா வைனா நம்ம வைத்தல் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா வையகம் அடுத்தது வைக்கோல் அப்படிங்கிற 2 பொருளை கொடுக்குது. வை அப்படிங்கிறது வையகம் வைக்கோல். ஓகேவா, இது இன்னொருக்க நம்ம பார்ப்போமா. பாருங்கள், மா அப்படின்னா பெரிய மாம்பழம் அப்படிங்கிற 2 பொருளை கொடுக்குது. அடுத்தது தீ அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம், நெருப்பு அனல் அப்படின்னு சொல்லிட்டு 2 பொருளை கொடுக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா தை அப்படிங்கிறது மாதம் தைத்தல் அப்படிங்கிற 2 பொருளை கொடுக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பை அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கோம், சாக்கு பசுமை அப்படிங்கிற 2 பொருளை கொடுக்குது. அடுத்தது பூ அப்படிங்கிறது என்ன சொன்னோம், பூமி மலர் அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. அடுத்தது வை அப்படிங்கிறது வையகம் வைக்கோல் அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. ஓகேவா, இப்போ நம்ம ஓரெழுத்து சொற்களுக்கான பொருளை எல்லாம் நம்ம பொருத்திட்டோமா. அடுத்து பார்க்கலாமா, அடுத்த பகுதியை பார்க்கலாமா. பாருங்கள், அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வந்து சொற்கள் கொடுத்துருக்காங்க. சரியா, அந்த சொற்களில் இருக்கின்ற எண்ணிக்கையை வைத்துக்கொண்டு நம்ம வந்து ஓரெழுத்து சொற்கள், ஈரெழுத்து சொற்கள், 3 எழுத்து சொற்கள், 4 எழுத்து சொற்கள், 5 எழுத்து சொற்கள்னு சொல்லிட்டு வகைப்படுத்தணும். இங்கே 1 2 3 4 5 அப்படிங்கிற எழுத்துக்களோட எண்ணிக்கையின் அடிப்படையில் அதை வந்து வகைப்படுத்தி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா, நம்ம இப்போ எழுதலாமா. பாருங்கள், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எழுதுறது என்னது, ஓரெழுத்து சொல். சரியா, ஒரே ஒரு எழுத்தை உடைய சொற்களை நம்ம எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஓரெழுத்து சொற்கள். பாருங்கள், இப்போது தை அப்படிங்கிறது நம்மளுக்கு ஓரெழுத்து சொல். இது வந்து நம்ம ஐவரிசையில் வருதா இல்லையா, அப்போ தை அப்படிங்கிறது நம்மளுக்கு ஓரெழுத்து சொல். அப்புறம் வேறு எங்கே இருக்குது பாருங்கள். அடுத்தது வைகறை கௌதாரி மோதகம் செவ்வாழை போ அப்படிங்கிறதும் நம்மளுக்கு இங்கே ஓரெழுத்து சொல். இது ரெட்டைக்கொம்பு பா துணைக்கால் இதெல்லாம் இருந்தாலும் அது வந்து ஒரே ஒரு எழுத்து தான். சரியா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கோ. சரியா, கோங்கிறதும் இங்கே ஓரெழுத்து சொல் தான். சரியா, இப்போ ஓரெழுத்து சொற்களில் என்னது, தை போ கௌதாரி அப்படிங்கிற இந்த 3ம் வந்து ஓரெழுத்து சொல் தான். அதாவது நம்ம தமிழ் எழுத்துக்களில் நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா,
துணைக்கால் கொடுத்துருந்தாலும் அது ஒரு எழுத்து தான், கொம்பு போட்டு துணைக்கால் கொடுத்தாலும் அது ஒரே எழுத்து தான். இப்போது நம்ம அப்படித்தான் நம்ம இங்கேருந்து எடுத்து ஓரெழுத்து சொற்களை எழுதியிருக்கோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம 2 எழுத்து சொற்களை எடுத்து எழுதணும். 2 எழுத்து சொற்கள் அப்படின்னா 2 எழுத்துக்களை உடையது. சரியா? ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், சோலை அப்படின்னு இருக்கா, அதில் ரெட்டைக்கொம்பு போட்டு போட்டு துணைக்கால் கொடுத்தாலும் அது ஒரே எழுத்து தான். அதே மாதிரி லை அப்படிங்கிறதும் ஒரே எழுத்து தான். அப்போ நம்ம 2 எழுத்து சொற்களை ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்? சோலை அப்படிங்கிறது எழுதணும். ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்கள், எங்கே 2 எழுத்து சொற்கள் இருக்குது? சோலைக்கு அப்புறம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. எங்கே? ஔவை. அவ்வுங்கிறது ஒரே எழுத்து, வைங்கிறதும் ஒரு எழுத்து. அப்போ ஔவை அப்படிங்கிறது 2 எழுத்துக்கள் உடையது. சரியா? ஔவை. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், வாலி. வா போட்டு துணைக்கால் போட்டாலும் ஒரு எழுத்து தான். அடுத்தது லீ. சரியா? வாலி. ஓகேவா? இப்போ 2 எழுத்து சொற்கள் என்னென்ன அப்படின்னா சோலை, ஔவை, வாலி. இது 3ம் 2 எழுத்துக்களை உடைய சொற்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா 3 எழுத்து சொற்களை நம்ம பார்க்க போகிறோம். 3 எழுத்து சொற்கள் என்னென்னு பார்க்கலாமா? பாருங்கள், இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், வைகரை கொடுத்துருக்காங்களா? இங்கே பாருங்கள், வை இது வந்து ரெண்டும் சேர்ந்து ஒரே எழுத்து தான். அடுத்தது கா, இது ஒரு எழுத்து. இப்போ எத்தனை எழுத்து ஆச்சு? 2. அடுத்தது ரை, இது ரெண்டும் சேர்ந்து ஒரு எழுத்து தான். இது ஒரு எழுத்து, இது ஒரு எழுத்து. அப்போ வை கா ரை அப்படிங்கிற இந்த 3ம் சேர்ந்தது தான் இந்த 3 எழுத்து சொற்கள். சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா, அடுத்தது 3 எழுத்து சொல்லி என்னென்னா கௌதாரின்னு இருக்கா இல்லையா? அதுதான். இப்போ ஒத்தக்கொம்பு போட்டு கா போட்டு லா அப்படி போட்டிருக்கோமா இல்லையா? அப்போ இது 3 எழுத்துக்களும் சேர்ந்து ஒரே எழுத்தை தான் குறிக்கும். கௌவரிசை எழுத்து நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா? அது. அடுத்தது அடுத்தது தா போட்டு துணைக்கால் கொடுத்தாலும் ஒரு எழுத்து. அடுத்தது ரி. அப்போ மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குது? 1 2 3. இப்போ தெரிஞ்சிருச்சா 3 எழுத்து எப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது? ஓகேவா? அடுத்தது பாருங்கள், கௌதாரிக்கு அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா பொதிகை. இங்கே பாருங்கள், ஒத்தக்கொம்பு போட்டு போட்டு துணைக்கால் கொடுத்தாலும் இது 3 சேர்ந்து ஒரே எழுத்து. அடுத்தது தீ, இது ஒரு எழுத்து. அடுத்தது கை, இது ஒரு எழுத்து. அப்போ எத்தனை? 1 2 3. சரியா? இப்போ 3 எழுத்து சொற்கள் என்னென்ன அப்படின்னா வைகரை, கௌதாரி, அடுத்தது பொதிகை. சரியா? அடுத்தது 4 எழுத்து சொற்கள் பார்க்கலாமா? பாருங்கள், 4 எழுத்து சொற்கள் பார்த்திங்கன்னா பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், மோ தா ஹா இம். மோதகம். இப்போ எழுதலாமா? இங்கே பாருங்கள், ரெட்டைக்கொம்பு போட்டு போட்டு துணைக்கால் கொடுத்தாலும் இதெல்லாம் சேர்ந்து ஒரே எழுத்து தான். இப்போ மோதகம். மோ தா இது ஒரு எழுத்து. கா அடுத்தது இம். சரியா? அப்போது எத்தனை எழுத்து? 1 2 3 4. அப்போ மோதகம் அப்படிங்கிறது எத்தனை எழுத்து வார்த்தை? 4 எழுத்தை உடைய ஒரு வார்த்தை. சரியா? அடுத்தது என்ன இருக்குது? இங்கே பாருங்கள், செவ்வாழை. இங்கே பாருங்கள், இது ரெண்டும் சேர்ந்தது ஒரு எழுத்து. இவங்கிறது ஒரு எழுத்து. வா போட்டு துணைக்கால் கொடுக்கறதும் ஒரு எழுத்து. அடுத்தது லை. சரியா? இப்போது சே இவ் வா லை. அப்போ மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குது? 4 எழுத்து. அப்போ இதுவும் 4 எழுத்தை உடைய ஒரு சொல். அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன இருக்குது? செவ்வாழைக்கு அடுத்தது தோற்றம். இங்கே பாருங்கள், ரெட்டைக்கொம்பு போட்டு போட்டு துணைக்கால் கொடுத்தாலும் ஒரே எழுத்து தான். அடுத்தது இற்று. அடுத்தது ட்ரா இம். அப்போது 1 2 3 4. இப்போ இது என்ன? தோற்றம் அப்படிங்கிறதும் 4 எழுத்தை உடைய சொல். இப்போ என்னென்ன 4 எழுத்து சொற்கள் அப்படின்னா மோதகம், செவ்வாழை, அடுத்தது தோற்றம். சரியா? இது இந்த 3 சொற்களும் 4 எழுத்தை உடைய சொற்கள். அடுத்தது 5 எழுத்துடைய சொற்கள் பார்க்கலாமா? பாருங்கள், 5 எழுத்துடைய சொற்கள் எது அப்படின்னா இங்கே பாருங்கள், போர்க்கொடி. இங்கே பாருங்கள், எனக்கு இடம் இங்கே பார்த்தாதான் அதனால் இந்த பக்கம் இருந்து எழுதி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த ரெட்டைக்கொம்பு துணைக்கால் இதெல்லாம் சேர்ந்து ஒரு எழுத்து. அடுத்தது இர் அப்படிங்கிறது ஒரு எழுத்து.
அடுத்தது இக் அப்படிங்கிறது ஒரு எழுத்து. அடுத்தது இங்கே பாருங்கள், ஒத்த கொம்பு, கா, துணைக்கால் இதெல்லாம் சேர்ந்து ஒரு எழுத்து. அடுத்தது டி. சரியா? இப்போ போ, இது சேர்ந்து போ அப்படிங்கிறது ஒரு எழுத்து, இருங்கிறது ஒரு எழுத்து, அடுத்தது இக்குங்கிறது ஒரு எழுத்து, கோங்கிறது ஒரு எழுத்து, டீங்கிறது ஒரு எழுத்து. அப்போ 1 2 3 4 5. இப்போ இது எத்தனை எழுத்து இருக்குது இந்த இதில்? போர்க்கொடியில் 5 எழுத்துகள் இருக்குது. அடுத்தது என்ன? அடுத்த 5 எழுத்து சொல் எது அப்படின்னா, இங்கே பாருங்கள், வைத்தியம். இங்கே பாருங்கள், வை இது ஒரு எழுத்து, இத்து அப்படிங்கிறது ஒரு எழுத்து, தீங்கிறது ஒரு எழுத்து, யாங்கிறது ஒரு எழுத்து, இம்ங்கிறது ஒரு எழுத்து. சரியா? இப்போ இதெல்லாம் சேர்ந்து மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குது? 5 எழுத்துகள் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் இருக்கிற 5 எழுத்து சொற்கள் பாருங்கள். இந்த இடத்துல இடம் இல்லை, நான் அதனால் அதை எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மேலே எழுதுகிறேன். பாருங்கள், குற்றாலம் அப்படிங்கிறது கூ அப்படிங்கிறது ஒரு எழுத்து, இற்றுங்கிறது ஒரு எழுத்து, ட்ரா போட்டு துணைக்கால் கொடுத்தது இது ரெண்டும் சேர்ந்து ஒரு எழுத்து, லா, இம். சரியா? அப்போ கூங்கிறதுன்னு 2, இற்றுங்கிறது 2, ட்ராங்கிறது 3, இது 4 5. மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குது? குற்றாலம்ங்கிற வார்த்தையில் 5 எழுத்துகள் இருக்குது. அப்போது 5 எழுத்து சொற்கள் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, பாருங்க, போர்க்கொடி, வைத்தியம், குற்றாலம் அப்படிங்கிற இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். சரியா? இப்போது நான் ஒவ்வொன்றையும் எந்தெந்த அதாவது ஓரெழுத்து சொற்கள் என்ன, 2 எழுத்து சொற்கள் என்ன அப்படிங்கிறத நான் தனியாக உங்களுக்கு செப்பரேட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஓரெழுத்து சொற்கள் எது எது அப்படின்னா, இங்கே பாருங்கள், தை அப்படிங்கிறது ஓரெழுத்து சொல், போ அப்படிங்கிறது ஓரெழுத்து சொல், கோ அப்படிங்கிறது ஓரெழுத்து சொல். சரியா? இது எல்லாமே ஓரெழுத்துடைய சொற்கள். இதில் நம்பர் போட்டிருக்கேன், 1 1 அப்படின்னு போட்டிருக்கிறது ஓரெழுத்துடைய சொல். சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தது 2 எழுத்தை உடைய சொற்கள். இங்கே பாருங்கள், சோலை அப்படிங்கிறதும் 2 எழுத்தை உடைய சொல். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, வாலி அப்படிங்கிறது 2 எழுத்துடைய சொல். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்னது, ஒளவை அப்படிங்கிறதும் 2 எழுத்தை உடைய சொல். சரியா? அடுத்து என்ன அப்படின்னா, 3 எழுத்துடைய சொல். 3 எழுத்துடைய சொற்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், கௌதாரி, அடுத்தது வைகறை. சரியா? கௌதாரி, வைகறை, பொதிகை. சரியா? இது 3மே என்னது, 3 எழுத்தை உடைய சொற்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 4 எழுத்துடைய சொல் எது எதுன்னு பார்த்துடலாமா? இங்கே பாருங்கள், மோதகம், தோற்றம், அடுத்தது என்னது, செவ்வாழை. சரியா? இந்த 3 சொற்களும் 4 எழுத்தையுடைய சொற்கள். சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா 5 எழுத்துடைய சொல். 5 எழுத்துடைய சொல் என்னது பாருங்கள், போர்க்கொடி, அடுத்தது வைத்தியம், அடுத்தது குற்றாலம். சரியா? இப்படி நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். அதாவது ரெட் கலரில் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரெழுத்தை உடைய சொற்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து க்ரீன் கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்கிற வார்த்தைகள் எல்லாமே வந்து 2 எழுத்தை உடைய சொற்கள். அடுத்தது லைட் ப்ளூ கலரில் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து 3 எழுத்தை உடைய சொற்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா டார்க் ப்ளூவில் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 4 எழுத்தை உடைய சொற்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வயலட் கலரில் நான் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கிற அந்த சொற்கள்லாம் பார்த்திங்கன்னா 5 எழுத்தை உடைய சொற்கள். இப்போது நம்ம எழுத்துக்களை எந்தெந்த மாதிரி பிரிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து புத்தகம் வந்து நம்ம கையில் இல்லை. நான் வந்து கிளாஸ் எடுக்க நீங்கள் வந்து அதையே வந்து நோட் பண்ணிகிட்டே வந்துக்கோங்க. அப்போ தான் இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.